ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, பஃபே நல்லா இருந்துச்சு, முக்கியமாக நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அம்யூனிட்டிஸ்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது 12 டோல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இதுவும் அப்படி தான், நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 12 டோல்ஸ் ரெடியூஸ் ஆகும். ரோடோட 2 சைடும் வந்து நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம மண்டே ட்ராவல் பண்ணுறோம். இந்த சமயபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதோட சென்னை போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல நடக்கும்னு நினைக்கிறேன். கார் கலர் பாருங்களேன், டர்காய்ஸ் ப்ளூ. கார் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். தோராயமாக வந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரினாலே வந்து 1000 rupees அந்த மாதிரி வருது. ஸோ இந்த ட்ரிப்புக்கு மட்டுமே நம்மளுக்கு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். திருச்சி டு சென்னை ரோட் ட்ரிப்பு. இது வந்து நம்ம ஒரு கன்னியாகுமரி சீரீஸ். ஆக்சுவலாக இது நம்ம வந்து சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு 1.5 days சுற்றி பார்த்துட்டு நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புனோம். வந்து ஈவினிங் வந்து திருச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் வந்து நம்ம மறுபடியும் நம்ம சென்னை கிளம்பியிருக்கோம். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ 2 வீடியோஸையும் உடனே பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி சீரீஸோட அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹோட்டல்லேருந்து புறப்பட்டாச்சு. டைம் வந்து 11 o'clock ஆகுது கரெக்டாக. 11:06 AM. இப்போ நம்ம சென்னை போக போகிறோம். வேறு எந்த பிளான்ஸும் கிடையாது. திருச்சி டு சென்னை 320 kilometers. ஜிஎஸ்டியில் தான் போக போகிறோம். டோட்டல் டைம் வந்து 5.5 hours காட்டுது. அப்படின்னா 4:35 அப்படி கூட ஆகலாம், 5:30 கூட ஆகலாம். நம்ம லஞ்செல்லாம் சாப்பிட்டு போனால். ஸோ அப்படியே பார்க்கலாம். இது என்ன ஆறா? ஆறு தான் பாப்பா. ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லை. ஐயோ, இது வந்து ஆறா லேக்கா அந்த மாதிரி கேட்குறம்மா. சென்னை ரோடு பிடிச்சாச்சு. நம்ம வந்து திருச்சியில் கிராண்ட் ஆர்காடியா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதோட வீடியோவே வந்து நான் தனியாக சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 3 star ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு. 3 starலாம் இல்லை, அப்படி போட்டிருக்காங்க இல்லையா? ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, பஃபே நல்லா இருந்துச்சு, முக்கியமாக நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அம்யூனிட்டிஸ்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. பட் திருச்சிக்கு வரீங்க, ஒரு ப்ளசண்ட்டாக ஸ்டே பண்ணி டெம்பிள் எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பெட்ரோல் போட்டுட்டு போகலாம். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோலு நான் ஏற்கனவே அந்த வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன். ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதனால் ட்ரிப்போட எண்டில் வந்து எவ்வளோ ட்ரிப்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது 12 டோல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இதுவும் அப்படி தான், நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 12 டோல்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதில் வந்து இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு 6 டோல். திருச்சி டு சென்னை 6 டோல். அப்புறம் திருச்சி டு கன்னியாகுமரி 6 டோல். இதில் வந்து இந்த ஸ்டேட் ஹைவேஸு, அப்புறம் இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு இதில் வர டோல்ஸ் எல்லாமே வராது. அதுக்கு தனியாக நம்ம எப்போ ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அதிலேருந்து அந்த மணி டிடக்ட் ஆகிக்கும். இது வந்து ஒரு டோல் கிராஸ் பண்ணால் ஒரு ட்ரிப்பு. ஹோட்டல் வந்து 200 ட்ரிப்ஸ் வந்து இதில் ரெடியூஸ் ஆகும். இந்த 3000 rupeesக்கு எதிர் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே 200 ட்ரிப்ஸ் முடிக்கலைனாலும் அந்த 3000 வந்து முடிஞ்சிடும்.
மறுபடியும் என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணீங்களோ அடுத்த வருஷம் அந்த டேட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 200 டோல்ஸ் அதுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த 1 இயர் கணக்கு வராது. 200 முடிஞ்ச உடனே மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து சென்னை டு கன்னியாகுமரி இதில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ரோடோட 2 சைடும் வந்து நல்ல க்ரீனாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்னைக்கு வந்து நம்ம மண்டே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுவும் என்னது அன்டைமாக 11:30 ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. இதே நேற்றுலாம் வந்துருந்தோம்னா சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே செம்ம க்ரௌடாக இருந்திருக்கும், அதுக்கே கூட லேட் ஆகிருக்கும். ஸோ ஒரே ஸ்டெச்சாக போக வேணான்னு தான் நாங்கள் திருச்சியில் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். திருச்சியிலையும் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா எங்கே ஒரே டயர்டாயிருச்சு. ஈவினிங் வர்றதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கோவிலுக்கு போகலான்னு பார்த்தாலும் 8 மணிக்கு மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க உச்சி பிள்ளையார் கோயில். காலையில் போகலான்னாலும் டைமிங்ஸ் மாற்றி மாற்றி சொன்னாங்க. சில பேர் 6 மணிக்கு திறப்பாங்கன்றாங்க, சில பேர் 9 மணின்றாங்க. ஸோ அதனால் சரி லேட்டாக போனாலும் வெயிலில் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு திருச்சி வேணால் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த போன 3 டேஸுமே வந்து பயங்கரமான வெயில். நேற்று மட்டும்தான் மதுரை கிராஸ் பண்ணும்போது நல்லா மழையாக இருந்துச்சு. திருச்சியில் நைட்டு லைட்டாக ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. செம்ம வெயில். இப்பயும் வெயில் தான், கார் உள்ளே இருக்கும், அப்படியே அனல் அடிக்குது. அப்படியே பார்க்கலாம். இந்த சமயபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட சென்னை போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க்கு. இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் வந்து நமக்கு லேட் ஆகும். பெரம்பலூர் வந்திருக்கோம். டைம் வந்து 11:45 ஆகுது. இன்னும் வந்து சென்னை 258 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 4.5 hours ஆகும். இப்போதான் லைட்டாக க்ளவுட் ஆகிற மாதிரி இருக்குது. மழை நல்லா பெஞ்சாலே நல்லாயிருக்கும். திருச்சியிலேயும் 2 நாளாக தான் ஈவினிங்கில் வந்து லைட்டாக தூறல் போடுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரில் மழை சீசன் வரும்னு தெரில. பயங்கரமாக இருக்குது வெயில். உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். உளுந்தூர்பேட்டை டோல். டைம் வந்து 12:30 ஆகுது கரெக்டாக. இன்னும் சென்னை வந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 11 o'clock கிளம்பணும். ஒரு 1.5 மணி நேரத்தில் உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம் திருச்சியிலேருந்து. இன்னும் திண்டிவனம் போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து சென்னை ஒரு 2 hours. கொய்யாக்கா வாங்கிக்கலாமா? இளநீ குடிக்க இறங்கணும். வெயில் கொளுத்துது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொய்யாக்கா வாங்கினோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. போகும்போதும் எங்கே திருச்சி தாண்டி மதுரைக்கு அந்த நடுவில் வாங்கினோம் ஒரு இடத்துல. சின்ன சின்ன கொய்யாக்கா தான், ரோஸ் கொய்யாக்கா நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம் அது எப்படியோ. அதுக்கப்புறமா ஸோ இப்போ முன்னெல்லாம் வந்து இங்கே 50 ரூபாய்க்கு கொய்யாக்கா வாங்குவோம்ல, இப்போ பார்த்தோம்னா வந்து 70 rupees. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் புடலங்காவா, அதுவும் வெண்டைக்காய் வாங்கினோம். அதெல்லாம் 20 rupees. கொய்யாக்கா வந்து 70 rupees. அப்புறம் இளநீ குடித்தோம், 160 rupees. ஆனால் தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. 60 rupees இந்த ட்ரிப்லே அது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் குடிச்ச இளநீரில். ஸோ அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம். விழுப்புரம் வந்திருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 1 o'clock ஆகுது. இன்னும் சென்னை வந்து 170 kilometers இருக்குது. திண்டிவனம் வந்து இன்னும் ஒரு 45 kilometers.
கைஸ், இந்த திண்டிவனம் ஜங்ஷன் வந்திருக்கோம். டைம் வந்து 1:40 ஆகுது. யாருக்கும் பசிக்கல, அதனால இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் பசிச்சா நம்ம சாப்பிடலாம். மதுராந்தக்கு வந்திருக்கோம். திண்டிவனம் வந்தாலே வந்து சொல்கிறது வீக் டேனா கூட அப்படியே ரஷ் ஆகிடுது பாருங்க. எல்லாருமே வந்து அப்படியே அடிச்சுட்டு போவாங்களா, ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது. கார் கலரை பாருங்களா, டர்காய்ஸ் ப்ளூ. கார் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். கூடுவாஞ்சேரி வந்திருக்கோம். டைம் வந்து 3 o'clock ஆகுது. பயங்கரமான வெயில். இப்போ தான் ஒரு 5 minutes வந்து க்ளவுடியாக இருக்குது. மழை வந்தால் கூட நல்லாயிருக்கும். எல்லா ஊர்லேயும் வந்து பயங்கரமான வெயில் தான் போல் இருக்குது. சென்னையில் தெரியல, பட் நாங்கள் போன ட்ராவல் பண்ண 4 days வந்து பயங்கரமான வெயில் தான். வெயிலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஒரு மாதிரி மழையோட அந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆப்போசிட்டில். ஓகே, நம்ம வந்து வண்டலூர் வந்துட்டு அவுட்டர் ரிங் பிடிச்சாச்சு. அவுட்டர் ரிங் ரோடு. இன்னும் ஒரு 1/2 hour வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அவ்வளோதான். எப்போ நம்ம 11 o'clock கிளம்பணுமா? 4.5 hours வந்துட்டோம்ல இன்னைக்கு. அதான் 4.5 hours. கரெக்டாக 11. ஓகே, 4.5 hours. யூஸ்வலாக 5 hours அப்படி கூட போவோம். இங்கே வந்து எதுவும் பெருசாக பிரேக்லாம் எடுக்கல இல்லை. பிரேக்கு மட்டும் எடுத்தோம். இன்னொரு பெட் ஸ்டாப், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்தோம், இளநீ பிரேக்கு. 4.5 hours ரீச் ஆகிடுவோம். அப்புறம் என்ன சொல்கிறது, இது வந்து கன்னியாகுமரி வீடியோவோட எக்ஸ்டென்ஷன் தான். நேற்று வந்து நம்ம கன்னியாகுமரி டு திருச்சி வந்தோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக டோல் பார்த்தோம்னா வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் அப்டேட் பண்ணதுனால கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் 12 டோல்ஸு. அதே மாதிரி திருச்சி டு சென்னை வந்து பார்த்தோம்னா 6 டோல்ஸ் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. எனக்கு கேட்டால் இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் தோராயமாக வந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரினாலே வந்து 1000 rupees அந்த மாதிரி வருது. ஸோ இந்த ட்ரிப்புக்கு மட்டுமே நம்மளுக்கு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். 3000 ரீசார்ஜ் பண்ணதுனால நமக்கு வந்து பர் டோலுக்கு 15 rupees அப்படின்னா அரௌண்ட் ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓகே தான். இன்னும் வந்து நம்மளுக்கு 24 இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 10 ட்ராவல் பண்ணால் அது பெனிஃபிஷியல். ஆமாம், இல்லை இன்னும் இப்போ நம்ம இன்னும் ஒரு அடுத்த ட்ரிப்பு போனாலுமே அந்த 1000 ரூபாய் காலியாகிடும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு லாபம் தானே. அது அப்படிதான். சரி, ஓகே தான் இது. பெட்ரோல் வந்து போகும்போது எவ்வளோ சொன்னோம்? 44 liters தானே? கரெக்ட், 45 liters ரவுண்டாக வச்சு. கன்னியாகுமரி டு சென்னைக்கு நான் சொல்கிறேன். டோட்டலாக 45 liters அந்த மாதிரி. நாங்கள் திருச்சியில் நேற்று கொஞ்சம் சுற்றுனது அதெல்லாம் வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கல. மைலேஜ் 16 அரௌண்டா. இது ஃபுல் லோடு ஏசி
எக்கனாமிக்கலாக ஓட்டல் ஆக்சுவலாக, அதனால 16. எக்கனாமிக்கலாக ஓட்டினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கூட தரும். இது நம்ம வண்டி மைலேஜ் அரௌண்ட் 16 மைலேஜில் 45 லிட்டர் ஆச்சு. அவங்க வண்டி கனெக்ட் பண்ணி வேண்டியது. எங்களது மாருதி சுசுகி சியாஸ் பெட்ரோல். ஸோ அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சு ட்ரிப்பு போயிட்டு. ஸோ இப்போ ஒரு ட்ரிப்பு போயிட்டாச்சு. நெக்ஸ்ட் எதுவும் பிளான் பண்ணல, பார்க்கலாம். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியோட அதர் வீடியோஸ், கன்னியாகுமரி ஸ்டே, திருச்சி ஸ்டே எல்லாமே வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சேனல் அதர் ட்ராவல் வீடியோஸ் நிறைய இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். Meet you all in next video. Bye.